எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வேகன்சி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/6/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சி அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் மேனேஜர் மெயின்டெனன்ஸ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இல்லை ட்ரிபிள்இ எம்டெக் மிச் கவர்மெண்ட்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோ நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 ஏஜுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்குரிய அந்த ஜாப்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிஇ பிடெக் ட்ரிபிள்இ மிச் ஸோ இந்த மாதிரி கிராஜுவேட் படித்தவங்க இன்ஸ்டியூட்லயோ எல்லாம் வந்து யூனிவர்சிட்டிலையோ கவர்மெண்ட்ல படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாப் பொசிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 15 வேகன்சி இருக்கு. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இங்க வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ஸோ இசிஇ ஐடிஐ பிளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ப்ராசஸ், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இந்த 2 விதமான ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஸ்கில்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். எஸ்சி கேஸ்ட்டுக்கு வந்து மினிமம் 5 இயர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எம்பிசி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2 இயர் நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா வந்து அப்ளை பண்ணணும். பிளஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபா வந்து ஃபீஸா இருக்கும். அதே மாதிரி வந்து அதர் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸா இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை நந்தனம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பிளேஸா இருக்கும். ஸோ அங்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். ஓகே, இப்போ வந்து எப்படி ஆன்லைன்ல ப்ராப்பரா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க மென்ஷன் பண்ணிருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிடுங்க. ஸோ அங்க போயிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎம் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு இங்க ஒரு ஜாப் ஒன்று இருக்கும். பிளேன் ஒன்று கிளிக் பண்ணுங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் வந்து அதோட ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனலா வந்து எது முடிச்சிருக்கீங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரியோட சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தா நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி ஃபார்ம் லெட்டர்ஸ் எதனா நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா நீங்க வந்து அதோட ப்ரூஃப் வந்து இங்க வந்து ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்யூம், அதாவது வந்து உங்களோட பயோடாட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ முடிச்சிங்க, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்க பயோடாட்டா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸ் ஆர்மியில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிஷனலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊனமுற்றோர் எதனா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷனலாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து எதனா வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கணும். பட் வந்து உங்களோட ஃபோட்டோ சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா
பிஎன்ஜி இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஇஜில வந்து ஃபார்மேட்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7/2024க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதனா ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகுதுன்னு சொல்ற பட்சத்துல கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ல நீங்க வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன யூசேஜ் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்க வந்து கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது. ஸோ சென்னை மெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில நந்தனம் பிளேஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ஒரு வேகன்சி தான். ஸோ தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.